ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லி சாப்பிடாதவங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட கார்ன்ஃப்ளவர், மைதா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள், உப்பு இந்த மிக்ஸுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இட்லிலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிறது 4 இட்லிக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். இப்போ இட்லியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் நம்ம அந்த மிக்ஸில் ஊற விட்டோம்னா மொத்தமும் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குயிக்காக 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுமே ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே சாஸோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.